जय गणेश पाहि मां जय गणेश रक्ष मां 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 जय गणेश पाहि मां जय गणेश रक्ष मां। வணக்கம். இன்று 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி. இந்த இனிய மாலை பொழுதிலே குரு நல்வோரையிலே அருளாலயம் டெலிகிராம் சேனல் நடத்தும் நீங்களும் பாடலாம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றவர்களுக்கு பாராட்டு சொல்லி சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். நிகழ்ச்சிக்கு தலைமை உரை ஆற்றி பங்கு பெற்ற குழந்தைகளுக்கு சான்றிதழ் வழங்க நம்மிடையே வந்திருக்கும் எங்கள் வணக்கத்துக்குரிய வாரியார் சுவாமிகளின் மாணவி கலைமாமணி திருமதி தேசமங்கையர்க்கரசி அவர்களை வருக 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 என்று இருகரம் கூப்பி மனமகிழ வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் திருவருள் ஃபவுண்டேஷன் தலைவர் சித்தாந்த ரத்னா திரு வாசு அவர்களை வருக 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 என உளமாற வாழ்த்தி வரவேற்கிறோம். இதன் தொடர்ச்சியாக வாழ்த்துரை சொல்ல வரும் பொன்தாமரை கண்ணன் அவர்களை வருக 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 என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்னும் அவர் இணைப்பில் இணையவில்லை, விரைவில் இணைவார் என நம்புவோம். சேனல் உறுப்பினர்களையும் ரசிக பெருமக்களையும் இந்த நிகழ்ச்சியை ஓய்வாக பிறகு பதிவிறக்கம் செய்து கொண்டு பார்க்கும் அன்பர்களையும் சமூக வலைத்தளங்களில் கண்டு ரசிக்கும் ஒவ்வொரு அன்பர்களையும் அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். சேனல் உறுப்பினர்களையும் ரசிக பெருமக்களையும் இந்த நிகழ்ச்சியை ஓய்வாக பிறகு பதிவிறக்கம் செய்து கொண்டு பார்க்கும் அன்பர்களையும் சமூக வலைத்தளங்களில் கண்டு ரசிக்கும் ஒவ்வொரு அன்பர்களையும் அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். நீங்களும் பாடலாம் என்ற இந்த நிகழ்ச்சி இளையவர்களை பாட வைக்கும் ஒரு அரிய முயற்சி. எந்த ஒரு கலைஞனும் அங்கீகரிக்கப்பட்ட பிறகுதான் அவர் வளர்கிறார். கச்சேரிகளில் கூட ஒரு பாடல் முடிந்தவுடன் கைதட்டுவார்கள். அந்த இசைக்கலைஞரை ஊக்குவிக்க அதுதான் அருமருந்து. அதுபோல இன்று இந்த நீங்களும் பாடலாம் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பாடிய இன்றைய குழந்தைகளுக்கும் அன்றைய குழந்தைகளுக்கும் இந்த சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்படுவதை நாம் பெருமையாக கருதுகிறோம். பொது இடத்தில் கூட்டம் அமைக்க முடியாத சூழல், சமூக இடைவெளி, இப்படி பல சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு இந்த நிகழ்ச்சி ஆன்லைன் விழாவாக நடைபெறுகிறது. இதன் பதிப்பு சமூக இணையதளங்களில் ஒளிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற முடியாதவர்கள் பார்த்து மகிழ இதன் பதிவு பிரதிகளை நிகழ்ச்சியின் நிறைவில் தரப்பட்டுள்ள இணைப்பின் வழியாக நீங்களே பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். உங்களுக்கு பிரியமானவர்களுடன் அல்லது மற்ற நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களுடன் தாராளமாக பகிர்ந்து கொள்ளலாம். சுமார் 30 நிமிடம் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியினை கடைசி வரை ரசித்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் என சொல்லி இந்த வரவேற்புரையை நிறைவு செய்கிறோம். வணக்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக சொற்பொழிவாளர் இள வயதிலேயே நிறைந்த ஞானம் பெற்றவர். திருப்புகழ், தேவாரம், திருவாசகம், திருவருட்பா மற்றும் தமிழால் இறைவனை துதித்து பாடும் பலன் தரும் பதிகங்கள், திருப்புகழில் சாத்திர விளக்கங்கள் என அனைத்தையும் கற்றுத்தரும் பேராசிரியர். இப்போது ஆன்லைன் வழியாக வகுப்புகள் நடத்தும் நல்லாசிரியர். 10 லட்சத்துக்கும் அதிகமான வாசகர்களை கொண்ட ஆத்ம ஞான மையம் என்ற யூடியூப் சேனலில் பல்வேறு சிந்தனைகளையும் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் வழிமுறைகளையும் தொடர்ந்து பதிவுகள் செய்து மக்களை நல்வழிப்படுத்தும் பெருந்தகையார். வணக்கத்துக்குரிய வாரியார் சுவாமிகளின் மாணவி
கலைமாமணி திருமதி தேசமங்கையர்க்கரசி அவர்களை தலைமை உரையாற்றி சான்றிதழ் வழங்க அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த உலகத்தில் நாம் எல்லாருமே நலன் பெறணும், நல்ல வாழ்க்கை வாழணும், ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல அருளாளர்கள் நமக்கு அருளி செய்தது தான் தேவாரம், திருவாசகம் போன்ற திருமுறைகள். அது மட்டும் இல்லாமல் திருப்புகழ், வள்ளல் பெருமானார் நமக்கு அருளி செய்த திருவருட்பா, இது மாதிரி பல விஷயங்கள் நமக்கு இருக்குது. இதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எல்லாருக்குமே வரணும். அதை படிக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகளை நாம் அனுபவிக்கின்ற போதும் சரி, இறைவனது கருணையை பெறுகின்ற போதும் சரி, அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது அளவிட முடியாதது அப்படின்னே நாம் சொல்லலாம். அந்த வகையில் இந்த அருளாலயம் அப்படிங்கிற சேனல் மூலமாக நாம் ஒவ்வொருத்தருமே தெரிந்து கொள்ளக்கூடிய திருமுறைகளையும் திருப்புகழையும் பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே பாடுறாங்க அப்படிங்கிறது உண்மையிலேயே ரொம்ப 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 சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக நாம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு ஆர்வம். அதுலேயும் பக்தி சம்பந்தமான இந்த மாதிரி விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நமக்கு மட்டுமல்ல, நம்முடைய தலைமுறையினருக்கும் அது நன்மையை கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறது சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதை இந்த அருளாலயம் சேனல் அப்படிங்கிறது மிக சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு குழந்தைகளுக்கு இளமையிலேயே இந்த பக்தி வழி அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா அவர்கள் வாழ்க்கையில் ஒழுக்கத்தை கடைப்பிடித்து வாழ்வார்கள். இளைஞர்களும் அதே மாதிரி தான். பெரியவங்களுக்கும் பக்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. எல்லாருக்குமே தேவையான அந்த பக்தி நெறிமுறைகளை நமக்கு இந்த ஒரு சேனல் மூலமாக வெகு சிறப்பாக மக்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம். இதில் நாம் எல்லாரும் இதை எப்படி கேட்டு நலன் பெறுகிறோமோ அது மாதிரி நம்மளை சார்ந்த எல்லாரையும் இதை கேட்க வச்சு இந்த மாதிரி விஷயங்களை, நல்ல விஷயங்களை பிறருக்கு சொல்லி அது எல்லாருக்கும் பரவி அதன் மூலமாக அதை நாம் பயன்பாட்டுக்கு எடுத்துட்டு பலன் பெறுகின்ற போது அது நமக்கு முழுமையான ஒரு திருப்தியை பெற்று தருகிறது அப்படின்னு தான் சொல்லணும். நீங்களும் பாடலாம் அப்படிங்கிற நிகழ்ச்சியின் மூலமாக குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் நல்ல திருப்புகழ், தேவார பாடல்கள்லாம் பாடிட்டு இருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதை கேட்குறதுக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த இளமையிலையும் சரி, இந்த மாதிரி நல்ல விஷயங்களை எத்தனை வயதானாலும் சரி நம்ம தொடர்ந்து எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இதில் பங்கெடுத்து கொண்டு இருக்கக்கூடிய உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய குருநாதர் வள்ளல் வாரியார் சுவாமி அவர்களுடைய சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் எம்பெருமான் முருகனுடைய கருணை பரிபூர்ணமாக துணை செய்யும். அதனால் திருப்புகழை பாட பாட நமக்கு வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கி நன்மைகள் கிடைக்கும். தேவார பலன்களும் அதே மாதிரி தான். இந்த மாதிரி நற்பலன்களை நாம் எல்லாருமே பெற்று நலன் பெறலாம் அப்படின்னு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பாக அருளாலயம் சேனலுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக திருவருள் டிவியின் உரிமையாளர், நிறைந்த ஆன்மீக சேவைகள் செய்யும் திருவருள் ஃபவுண்டேஷனின் தலைவர், மீடியா லிங்க் என்ற நிறுவனத்தின் பொறுப்பாளர், இயற்கை விவசாயத்தை முன்னெடுத்து செல்லும் வழிகாட்டி என பன்முக திறமை கொண்ட எங்கள் அன்பிற்கினிய சித்தாந்த ரத்னம் திரு வாசு அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். சிவாய நம. இன்று 9/8/2020 அருளாலயம் டெலகிராம் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் பாடலாம் நிகழ்ச்சியில் பங்கேற்று பாடிய மாணவர்களுக்கு பாராட்டுகளை சொல்லி சான்றிதழ்கள் வழங்கி ஊக்கப்படுத்தும் விதமாக உரையாற்றி அமர்ந்திருக்கும் வாரியார் சுவாமிகளின் சிந்தனைகளை தேசம் முழுவதும் விதைக்கும் திருமதி தேசமங்கையர்க்கரசி அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு பின் தொடர்ச்சியாக வாழ்த்துரை வழங்க வரும் ஜோதிடர் பொன் தாமரைக்கண்ணன் அவர்களே, செம்மையாக டெலகிராம் சேனலை நிறுவி நடத்தி வரும் ஐயா விசு ஐயர் அவர்களே மற்றும் நிர்வாகிகளே. பொதுவாக ஊடக சேனல் என்று ஒன்று இருந்தால் பார்வையாளர்கள் வேண்டும். ஆனால் இந்த சேனலுக்கு பார்வையாளர்களே உறுப்பினர்களாகவும் இருக்கிறார்கள். மேலும் மாணவர்களே பங்கேற்பும் சிறப்பும் பெறுகிறார்கள். அருள் பெற்றவர்கள், அதனால் அருளாலயத்தோடு இருக்கிறார்கள். அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் பாடலாம் என்ற இந்த நிகழ்ச்சி திருப்புகழ், தேவாரம் போன்ற பணல்களை பாடி சிறப்பாக தங்கள் திறமைகளை வெளிக்காட்டியிருக்கும் ஒவ்வொருவருக்கும் எனது உளமார்ந்த
வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் படிப்பதே சிரமமான இக்கால சூழ்நிலையில் இசையோடு பாடுவது என்பது அரிது. அந்த இசையிலும் தமிழ் பண்ணோடு பாடுவது என்பது அரிதோ அரிது. அத்தகைய அரிய செயலை சிறப்பாக செய்திருக்கும் மாணவர்களுக்கு மனமாற பாராட்டுவதோடு அவர்களுக்கு இசையின் சிறப்பை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஏனெனில் தொட்டில் முதல் சுடுகாடு வரை இசை நம்மோடு தொடர்ந்து பயணித்திருக்கிறது. உயிரை அசைத்து பார்க்கும் தன்மை இசைக்கு மட்டுமே உள்ளது. அதிலும் பண் இசைக்கு பன்மடங்கு உள்ளது. அதனால்தான் நம் நால்வர் பெருமக்கள் பண் எடுத்து பாடி தமிழர் பண்பாட்டை வளர்த்தார்கள் என்பதை விட மனிதனை மனிதனாக்கும் எளிய முறையை கண்டறிந்தார்கள். பின்னாளில் உலகம் முழுவதும் இம்முறை பரவி இன்று இசை இல்லாமல் உலகமில்லை என்ற நிலையை மாறியிருக்கிறது. ஆலமரம் போல் உலகெங்கும் பரவி கிடக்கும் இசைக்கு ஒரு மூலம் இருந்திருக்க வேண்டும் என்று இன்றைய விஞ்ஞானிகள் தேடி பார்த்தார்கள். அவர்கள் இறுதியில் கண்டுபிடித்த இசையின் ஆணிவேர் நம்முடைய லெமோரியா கண்டத்தில் பண் என்று அழைக்கப்பட்ட பழந்தமிழ் இசையே என்று கண்டறிந்தார்கள். இன்றிலிருந்து சுமார் 12,000 ஆண்டுகளுக்கு முன்பே நம்மிடம் இசை மரபு இருந்திருக்கிறது. அதனால்தான் இயல் இசை நாடகம் என்ற 3 பிரிவுகளுக்கும் சங்கம் வைத்து வளர்த்தார்கள் நம் முன்னோர்கள். அதில் இடைச்சங்க காலத்து நூலான பஞ்சமரபு என்ற நூல் பண்ணு இசையை பற்றி விரிவாக விளக்குகிறது. அதன் தொடர்ச்சியாக 4ஆம் நூற்றாண்டு முதல் 12ஆம் நூற்றாண்டு வரை சைவ சமயத்தை சார்ந்த நாயன்மார்கள் நாம் இழந்த பண் இசையை மீட்டு நமக்கு திருமுறையாக கொடுத்தார்கள் என்று வரலாறு நமக்கு காட்டுகிறது. அத்தகைய பண் சுமந்த திருமுறைகளை திருப்புகழை தமிழ் மனம் மாறாமல் நம் மாணவர்கள் பண்ணிசைத்து பாடும்போது நம் நால்வர்களை நமக்கு நினைவுபடுத்துவதோடு நம் பண் இசையையும் நம் பண்பாட்டையும் மீட்டெடுத்திருக்கிறார்கள் என்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். அவர்கள் மேலும் இசையில் சிறந்து ஓங்க திருவருள் ஃபவுண்டேஷன் சார்பாக எந்த உதவிகளையும் அருளாலயம் சேனலோடு இணைந்து செயலாற்றவும் விரும்புகிறேன். திருவருள் ஃபவுண்டேஷன் என்ற அமைப்பு கடந்த 15 ஆண்டுகளாக இசையை மீட்டெடுக்கவும் பன்னிசையை பரப்பவும் பல வேலைகளை செய்து வருகிறது. அதில் அண்மையில் 150க்கு மேற்பட்ட மாணவர்களை பன்னிசைத்து பாடும் வழி பயிற்சிகள் கொடுத்து ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு ஆலயத்தில், அதாவது பாடல் பெற்ற சிவாலயங்களில் அவர்கள் பாட வைக்கிறோம். நேரடியாக பாட வைக்கிறோம். சிறந்த அறிஞர்கள் முன்னிலைகளில் அவரை பாடுகிறார்கள். பொதுமக்கள் அதை கேட்டு பயன்பெறுகிறார்கள். அத்தகைய வாய்ப்பு இங்கு பயிலும் அருளாலயம் பள்ளி மாணவர்களுக்கும் அவ்வப்போது கிடைக்க வாய்ப்புள்ளது. அதுபோன்று நீங்களும் பாடலாம் என்ற இசை நிகழ்ச்சியில் பங்கேற்கும் மாணவர்கள் அருளாலயத்தோடு தொடர்ந்து தொடர்பில் இருந்து உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தி கொண்டே இருங்கள். இந்த அருளாலயம் சேனல் டெலிகிராம் மூலம் சிறப்பாக நடத்தி வரும் திரு விசு ஐயர் அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருந்த நிர்வாகிகளுக்கும் இந்த நேரத்திலே பாராட்டுகளையும் மகிழ்ச்சிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து மாணவர்களை ஊக்கப்படுத்துங்கள். பெற்றோர்கள் மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்துமாறு பெற்றோர்களையும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்ற சான்றோர் பெருமக்களுக்கும் வந்திருந்த மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அருமையான சிந்தனையை விதைத்த திரு வாசு அவர்களே. திருவருள் ஃபவுண்டேஷனுடன் இணைத்து பணியாற்ற அருளாலயம் தன் அன்பையும் ஒத்துழைப்பையும் மகிழ்ச்சியுடன் எப்போதும் தரும். நிகழ்ச்சி நிறைவாக வாழ்த்துரை வழங்க நம்மிடையே வந்திருக்கிறார் திரு பொன் தாமரை கண்ணன் அவர்கள். இணைப்பு கிடைக்கவில்லை என்றாலும் அவர் அனுப்பிய ஒலி எழியை இப்போது பதிவு செய்கிறோம். அருளாலயம் சேனலின் நீங்களும் பாடலாம் சான்றிதழ் வழங்கும் வெற்றி விழாவில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைய நிகழ்ச்சியை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் கலைமாமணி அம்மா தேசமங்கையர்க்கரசி அவர்களே, சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் திருவருள் ஃபவுண்டேஷன் சித்தாந்த ரத்னா வாசு ஐயா அவர்களே, மற்றும் சேனலில் சிறப்பாக பணியாற்றி கொண்டு இந்த சேனலின் நிகழ்ச்சிகள் எல்லாம் காலம் தவறாது வந்து கொண்டிருப்பதற்கு உதவி செய்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களே, அனைவருக்கும்
நாமக்கல் பொன்தாமரை கண்ணனின் அன்பான மாலை வணக்கங்கள். அற்புதமான இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கியிருக்கிறார். நீங்களும் பாடலாம் என்று அந்த அறிவிப்பை கொடுத்து இதிலே பல மாணவர்களை பாடுவதற்காக ஒரு வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்து அதிலே சிறப்பாக பாடிய மாணவர்களுடைய அந்த பாடல்களை ஒளியேற்றம் செய்து தேவார பாடல்களாகட்டும் திருப்புகழ் பாடல்களாகட்டும் அந்த பாடல் வரிகளை நாம் பார்த்து கொண்டே அதை கேட்கலாம். இது ஒரு அற்புதமான அனுபவமாக இருந்தது என சொல்லலாம். இந்த தேவார பாடல்களையும் திருப்புகழ் பாடல்களையும் கேட்கும் பொழுது மனம் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தது. இந்த சேனலில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் மிக ரசித்து கேட்டதோடு இல்லாமல் புதுமையான இதில் பார்க்கும் பொழுது அந்த மதிவதனி பாஸ்கர் இந்த 2 குழந்தைகள் இணைந்து பாடுவார்கள். அற்புதமான ஒரு அனுபவம். மேலும் இங்கே அந்த மாணவ மாணவிகளுக்கு அந்த சான்றிதழ் தரப்படுகிறது. இந்த சான்றிதழை வாங்கக்கூடிய மாணவிகள் பல்லாண்டு ஆரோக்கியத்துடன் வாழ்ந்து எல்லாம் வல்ல இறைவன் ஆசீர்வாதம் இந்த குழந்தைகளுக்கு கிடைக்கட்டும் என்று வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி திரு பொன்தாமரை கண்ணன் அவர்களே. நிகழ்ச்சி நிறைவாக இந்த நிகழ்ச்சி பற்றி மனம் திறந்து சொல்லும் சில நேயர்களின் கருத்து, அதைத் தொடர்ந்து நன்றி உரை. பொதுவாக நிகழ்ச்சிகளில் நன்றி சொல்லும்போது சிலர் மண்டபத்தின் வாயிலுக்கு வந்து விடுவார்கள். அவசரமா அவசியமா தெரியாது. அதுபோல வழக்கம்போல் சொல்லும் நன்றி உரையாக இல்லாமல் இவைகளை மைதீட்டியாக ஏடுகளில் பதிய வைக்க நூலாக படைத்திருக்கிறோம். அந்த நூலின் சில பக்கங்களை உங்கள் பார்வைக்கு படைக்கிறோம். அதுவே இந்த நிகழ்ச்சியின் நன்றி உரையாக அமைகிறது. வளமும் நலமும் சேர வாழ்த்துக்களுடன் வணக்கம். இப்போது நற்சான்றிதழ் வழங்கப்படுகிறது. செல்வி அஞ்சனா பாலசுப்பிரமணியன், செல்வன் பாஸ்கர், செல்வி காயத்ரி, திருமதி சௌமியா, செல்வன் வேதேஸ்வரன்.